Hello friends, welcome back to Play Tamil. So இன்னைக்கு நம்ம சேனல்ல ரீசெண்டா என்னென்ன பயங்கரமான ஹாலிவுட்ல அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோல நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக அப்கமிங் பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ், நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து நம்ம அல்ட்ராமேன் ரைசிங்னு சொல்லிட்டு என்கிட்ட நம்ம அல்ட்ராமேனோட மூவி என்ன அனிமேட்டட் மூவி தான், பட் ஓகே ரொம்ப வருஷம் கழிச்சு ஏதோ நம்ம அல்ட்ராமேனோட மூவி வருதுன்னு சொல்லலாம். அண்ட் அப்கமிங் இந்த மூவி நம்ம ஜூன் 14th தான் ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லர் இப்போது அவைலபிளாக இருக்குது. அண்ட் என்டையர் மூவி நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோடையும் ரிலீஸும் ஆக போகுது. ஸோ இன்கேஸ் நீங்கள் சின்ன வயசில் லைக் நாலா அல்ட்ராமேன் சின்ன வயசில் தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் அல்ட்ராமேன் எங்கேயும் பார்த்ததே இல்லை. ஸோ ஓகே ஒரு அனிமேட்டட் மூவி வருதா, ஸோ டெஃபினட்டாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைரார்கின்னு சொல்லி என்டையர் நியூ கொரியன் ட்ராமா கேட்டகிரியான சீரீஸு டீனேஜ் கேட்டகிரி தான் வித் டோட்டல் 7 எபிசோட்ஸோட நம்ம ஜூன் 7th தான் வந்து என்டையர் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோடையும் இது வந்து என்டையர் ரிலீஸும் ஆக போகுது. ஸோ ஓகே இப்போ தான் ரீசெண்டாக நம்ம 8 ஷோன்னு சொல்லிட்டு ஒரு புதுசான கொரியன் ட்ராமா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நெட்ஃப்ளிக்ஸே தான். அண்ட் அதுக்குள்ளே இன்னொரு சீரீஸும் வருது. அண்ட் இப்போ இது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஏதோ ஸ்கூல் பேஸ்டாகும். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து என்டையர் ஸ்கூலே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் அந்த ஹைரார்கின்னு சொல்லிட்டு. ஸோ யார் அதில் டாப் மோஸ்ட்டுன்னு. அண்ட் இப்போ வந்து ஒரு புதுசான ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட இந்த ஹை ஸ்கூலில் ஜாயின் ஆகிறாங்க. அண்ட் அவங்க எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, ஸோ அதை பேஸில் என்கிட்ட ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த வீக்கில் நம்ம ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகனோட சீசன் 2 ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் என்டையர் இந்த சீசன் நம்ம ஜூன் 16th தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஜியோ சினிமா ஆப்பில் தான். இனிஷியலி நம்ம ஆல்ரெடி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் என்ன அந்த டைமில் நம்ம தமிழ் டப்டான ட்ரெய்லர் வரல. ஸோ டவுட்டாக இருந்தது ரிலீஸ் ஆகும்போது ஜியோ சினிமாலேயோ வித் தமிழ் டப்டோட ரிலீஸ் ஆகுமான்னு. பட் இப்போ பரவாயில்ல, ஜியோ சினிமா சைட்லேருந்தே தனியாக ட்ரெய்லர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு அப்கமிங் ஜூன் 16 நம்ம வித் தமிழ் தெலுங்கு டப்டோடையும் தான் ரிலீஸும் ஆகுது. ஸோ ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் சீசன் 1 இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அது சீக்கிரமாக முடிச்சிருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருந்தா இன்னும் பெட்டர்னு சொல்லுவேன். என்ன இருந்தாலும் இது ஃபுல்லாகவே ஒரு ப்ரீக்வலான சீரிஸ் இருந்தால் கூட நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருந்தா தான் என்கிட்ட இந்த யூனிவர்ஸ் பற்றி இன்னும் நல்லபடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் சைட்லேருந்து கொஞ்சம் அவங்க தனி ஸ்லேட்டே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா 3 கேட்டகிரியாக பிரிச்சிருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங் நம்ம மார்வல் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லிட்டு, அண்ட் மார்வல் ஸ்டுடியோலேருந்து எப்பவும் போல் எல்லாம் மூவிஸ் எல்லாம் வந்து அதில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம மார்வல் அனிமேஷன் சொல்லிட்டு இன்னொரு ஸ்லேட்டு. அண்ட் அதில் அவங்களோட அனிமேஷனோட எல்லாம் கண்டென்ட்டும் இதே மாதிரி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மார்வலோட டெலிவிஷன் சொல்லிட்டு அண்ட் மெயினாக நம்ம டிஸ்னி ப்ளஸில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம மார்வல் சைட்லேருந்து கண்டென்ட்லாம் இப்போ இந்த டைட்டிலில் தான் வந்து வெளியே வரும். ஸோ அதுலேயும் மெயினாக நம்ம அகத்தா ஆல் அலாங்னு சொல்லிட்டு டைட்டிலையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அகத்தாவோட இதுவும். அண்ட் ரிலீஸ் டேட்டும் செப்டம்பர் 18th சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு லைக் ஜென்ரலாக இந்த மாதிரி மார்வல் சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் பயங்கர ஒரு ஹைப்பாக இருக்கும். பட் இந்த வாட்டி எனக்கு ஏதோ அந்த ஹைப்பே கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் பர்சனலாக ஃபீல் ஆயிருந்தது. அண்டு இப்போ பர்சனலி எனக்கு கேட்டிங்கன்னா ப்ரோ நீங்கள் இந்த அகத்தா சீரீஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா இல்லை, நான் சீரீஸ் நான் எதிர்பார்க்குறது வந்து நம்ம லோக்கியோட சீரீஸ் இல்லை நம்ம மூன் நைட்டோட ஒரு நெக்ஸ்ட் சீசன் வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். அகத்தா பற்றி எதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த வீக்கில் தான் தி லார்ட் ஆஃப் த ரிங்ஸோட த ரிங்ஸ் ஆஃப் பவர் சீசன் 2 ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு என்டையர் சீரீஸ் வந்து என்டையர் ஆகஸ்ட் 29th தான் வந்து நம்ம ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ட்ரெய்லர் அதுக்குள்ளே எதுக்கு பண்ணாங்கன்னு தெரில. மேபி நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன்ஸோட ஒரு காம்படிஷன் பண்ணுறதுக்காக. ஏன்னா அவங்களும் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா, ஸோ நம்மளும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இவங்களும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பை த வே நம்ம என்டையர் இப்போ ரிங்ஸ் ஆஃப் பவர் சீசன் 1 நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா சீக்கிரமாக பார்த்துருங்க. அண்ட் பார்த்துருந்தா கூட ஆல்ரெடி லைக் மறந்துருப்போம். நானே ஆல்மோஸ்ட் அந்த என்டையர் ஸ்டோரியே மறந்துட்டேன். பட் என்ன கடைசியில் வந்து நம்ம சாரான் யாருன்னு சொல்லிட்டு நம்ம சீசன் 1 தெரிய வரும். ஸோ இப்போ சீசன் 2 அதை ஃபார்வர்ட் பண்ணியே தான் இருக்கும். நிறைய கொஞ்சம் வார் ஆக்ஷனான சில சீன்ஸ் எல்லாம் உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ஹோப் சீசன் 2 இன்னும் நல்லா எங்கேஜிங்காக இருக்கும். சீசன் 1 நல்லபடியாக தான் இருந்தது. ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, ஓவர் ட்ராமாவாக இருந்தது. கொஞ்சம் ஆக்ஷனாக உள்ளே ஆட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அதுதான் இப்போ சீசன் 2 கவர் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபியூரோசா மூவி வந்து சில இடத்துல வந்து ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதால் பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க என்டையர் மூவிக்கு. அண்டு படத்தில் இப்போ ராட்டன் டொமேட்டோ சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 85% ஸ்கோரும் தந்துட்டாங்க. அண்டு லைக் பெஸ்ட் மூவி ஆஃப் த இயர்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஒரு ஸ்லேட்ஸ்லேருந்து எல்லாம் பெரிய பெரிய என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்ட் சைட்லேருந்து அவங்க ரிவ்யூஸ்லாம் தந்துட்டாங்க. ஸோ என்ன இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஃபியூரோஸா நம்ம படத்தை பார்த்துட்டு அண்ட் அப்புறம் டிசைட் பண்ணலாம். எப்படியோ இந்த மந்த் நம்ம 23rd தான் மூவி ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. அண்ட் மெயினாக நம்ம அனயா ஜாய் அண்ட் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தை செமையாக பாராட்டியிருக்காங்க. லைக் அவங்களோட ஆக்டிங் கேரியர்லேயே இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் தந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நீங்கள் மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் பார்த்துருந்தீங்கன்னா
அதில் வந்து என்டையர் ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஸ்கேலில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ கூட எனக்கு என்டையர் மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூவி, டவுட்டே கிடையாது. பட் ஃபியூரோசா மேலே கொஞ்சம் ஓவர் சிஜிஐ மாதிரி எனக்கு ட்ரெய்லர்லேருந்து பார்த்து தெரிஞ்சுதா, அதனால தான் இன்னும் கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தேன். ஸோ பார்க்கலாம், இந்த படத்தை ரிலீஸ் ஆகும்போது வித் ரிவ்யூவோட ஷேர் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஜான்விக் யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு ஸ்பின் ஆஃப் ஆன மூவியை கொண்டு வராங்க. ஸோ ஜான்விக் மூவி தவிர மிச்சம் இது எல்லா மூவியும் வந்து இப்போது நம்ம லயன்ஸ் கேட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த வாட்டி நம்ம டானி யென் நடிச்ச கேனோட கேரக்டர் வச்சு ஒரு தனியான அவர் தான் லீட் ரோலோட வந்து என்டையர் மூவி வரப்போதான். ஸோ இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடைசியாக நம்ம ஜான்விக் 4 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதில் நம்ம டானி யென் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டராக நடிச்சிருந்தார், பிளைண்ட் கேரக்டரான. இந்த கேரக்டர் நேம் தான் கேன். அண்டு அவரோட இன்னும் நிறைய ஸ்டோரி இருக்குது. அண்டு அவரோட எப்படி அந்த பிளைண்ட் ஆனாருன்னு தெரில, பட் அதோட நிறைய கான்செப்ட்லாம் இருக்குல்ல. ஸோ மேபி இவர் பேஸ் பண்ணி என்டையர் ஒரு மூவியை அவங்க க்ரியேட் பண்ண போகிறாங்களாம். அண்ட் நல்லா தான் இருக்கும். டானி யென்காகவே டெஃபினட்டாக பார்க்கலாம், அவரோட ஆக்ஷன் சீன்ஸ்க்காகவே ஹைலைட்டாக பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சூப்பர் கேர்ளோட மூவியும் இப்போ வந்து நெக்ஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட நம்ம ஜேம்ஸ் கன் வந்து அப்படியே தந்துட்டாரு. ஸோ இப்போதைக்கு அப்கமிங் வர நம்ம சூப்பர் கேர்ள் டைட்டில் கூட பார்த்தீங்கன்னா உமன் ஆஃப் டுமாரோ தான். அண்ட் என்டையர் இந்த மூவி நம்ம 2026 ரிலீஸ் ஆகுது. அண்ட் மெயின் நம்ம மிலி ஆல்காக் தான் உள்ள நடிச்சிருக்காங்க. இங்கே நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகனில் பார்த்துருப்போம். ஸோ பை த வே இப்போ என்டையர் மூவி நம்ம ஜூன் 26, 2026 ரிலீஸ் ஆகுது. அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கலாம், 6-6ஆகவே இருக்குது. பை த வே நெக்ஸ்ட் இயர் நம்ம சூப்பர்மேனோட மூவி வருதா, அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் இயர் நம்ம சூப்பர் கேர்ளோட மூவி வருது. ஸோ டிசியூ பேக் டு த ஃபார்ம்னு சொல்லலாம். பேக் டு பேக் கொஞ்சம் பெரிய பெரிய லெவலான மூவிஸை வந்து அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த வாட்டி இந்த யூனிவர்ஸ் எப்படி அவங்க பக்காவாக பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் இது என்ன கான்செப்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, லைக் சூப்பர் கேர்ளில் வந்து கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சரஸாக வந்து அவங்க மாற்ற போகிறாங்களாம் ஸ்டோரி. அண்ட் பை த வே இதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு சீரீஸ் வந்திருக்கு 1980s டைம்லேயே. ஸோ அந்த சீரீஸோட ரெஃபரன்ஸாக தான் மெயினாக வச்சுட்டு இப்போ இந்த மூவியை எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கலன்னா ஒரு எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்மளுக்கு இது ஃபுல்லாகவே ஒரு ஃப்ரெஷ்ஷான கான்டென்ட் மாதிரி தான் தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மார்ட்டல் காம்பேட்டோட செகண்ட் பார்ட்டும் வந்து எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக இருக்கும். அண்ட் இப்போது ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இயர் October 24th, 2025 நம்ம மார்ட்டல் காம்பேட்டோட செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானி கேஜோட கேரக்டரையும் உள்ளே கொண்டு வராங்க. அண்ட் இந்த கேரக்டரை யார் ப்ரோ நடிக்கிறா, நம்ம கேர்ள் அர்பனே தான். ஸோ அவர் யாருன்னு டவுட்டா? ஸோ நம்ம தி பாய்ஸில் நம்ம லெஜெண்டரியான ஒரு கேரக்டராக நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, நம்ம பில்லி த புச்சர். ஸோ அவரே தான். ஸோ அவர் தான் இப்போ என்கிட்ட நம்ம ஜானி கேஜோட கேரக்டரும் நடிக்க போகிறார். அண்ட் மார்ட்டல் காம்பேட்டோட 1 வந்து லைக் இன்னும் பேட்டிலே ஸ்டார்ட் ஆகலை, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆட்டம் தான் தந்தாங்க. அண்ட் இந்த பேட்டில் இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் ஜஸ்ட் மென்ஷன் தான் பண்ணியிருந்தாங்க. இனிமேல் தான் என்டையர் ஒரிஜினல் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இன்னைக்கோட ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம ரோட் ஹவுஸ் 2 வந்து இப்போது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அகெயின் நம்ம ஜேக் ஜில்ஹால் தான் திருப்பியும் வராரு. ஐகானிக்கான அவர் அந்த கேரக்டரை வந்து திருப்பி நடிக்க போகிறாரு. ஸோ ரோட் ஹவுஸ் 1 ஆக்சுவலி நல்ல கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாகவும் ஹிட்டாகவும் மாறி இருந்தது. அண்டு படத்தை பார்க்கும்போது இது வந்து ஒரு தேட்டர் கேட்டகிரியான மூவி மாதிரி தான் எனக்கே பர்சனலாக ஃபீல் ஆயிருந்தது. இதை நம்ம அமேசான் ஸ்டுடியோஸ் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ டேரக்டாக அவங்க ப்ரைம்லேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இன்கேஸ் இதை மட்டும் அவங்க தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தா அது இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக இருந்திருக்கும். பை த வே ஓகே, அவங்களோட இஷ்டம். அண்ட் இப்போது ரோட் ஹவுஸ் 2 கொண்டு வராங்களா. ஸோ இதோட நெக்ஸ்ட் என்ன நடக்குது, இல்லை வேறு ஒரு எங்கே போய் எந்த ரோட் ஹவுஸை காப்பாற்றுறாருன்னு பார்த்துடலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்தால் எல்லாம் ஹாலிவுட் அப்டேட்ஸ். அண்ட் மேக்ஸிமம் எந்த அப்டேட்டை கேட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா, ஹைப்பாக இருக்கீங்களா, அதையும் அப்படியே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம அனிமே சைட்லேருந்து கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ அது நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.